அந்தகன் விழி. ஆதித்தன் அந்தகன் விழி குற்றவர நிற்பது போல் கொள். ஆதித்தன் யாரு? சூரியன். அந்தகன் யாரு? குருடன். ஆதித்தன் அந்தகன் விழி குற்றவர. வெளியில குற்றம் இருக்கு, குருடனுக்கு கண் பார்வை மறைச்சிருக்கு, சூரியன் இங்கதான் இருக்கிறான். அப்ப படலம் எப்போ விலகுகிறதோ பார்வை தெரியும். அப்போ நேற்று வரைக்கும் ஏன் தெரியலன்னா மறைச்சிருந்தது, இன்னைக்கு அந்த படலை நீங்கியது, அந்த சூரியன் தெரிகிறான். அப்போ நேற்றும் சூரிய ஒளி இங்கதான் இருந்துச்சு, இன்றும் இங்கதான் இருக்கு, நாளைக்கு இங்கதான் இருக்கும், நாளைக்கு இங்கதான் இருக்கும். அப்போ நமக்கு எப்பொழுது இந்த அன்பு பிறக்கிறதோ, அன்பு எப்பொழுது பிறக்கிறதோ அந்த கணம் முத்தி இன்பத்தை அனுபவிக்கலாம். அப்ப அந்த அன்பு பிறக்கணும், அன்பு பிறக்கணும். எப்ப பிறக்கும்? அது எப்பங்க பிறக்கும்? அன்பு எப்ப பிறக்கும்? ஆணவன் தேஞ்சா அன்பு பிறக்கும். ஏன்னா அவன் உபகாரத்தை நமக்கு மறக்க செய்வது எது? ஆணவன் தான். ஆணவன் தான் என்ன செய்யுதுங்க? உபகாரத்தை மறக்க செய்கிறது இல்லைங்களா? 11ஆம் நூற்பாடு அதுதானே. காணும் கண்ணுக்கு காட்டும் புலம்போட காண உள்ளத்தை கண்டு காட்டு. காணும் கண்ணுக்கு இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்லணும்? அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு கூட்டி சொல்லணுமா இல்லையா? எப்படி சொல்லணும்? காணும் கண்ணுக்கு, காணும் கண்ணுக்கு. காணும் கண்ணுக்கு என்பதுங்க அந்த காட்ட காணும் கண்ணுக்கு. அந்த கண் என்னதுங்க? காட்ட காணும் கண்ணுக்கு. அந்த கண்ணு சொல்லும் போதே என்ன சொல்லணும்? காணும் கண்ணுனா இதே போய் பார்த்துறாரு, காட்டினாதான் காணும், காட்டினாதான் காணும். காணும் கண்ணுக்குங்கிற காட்ட காணும் கண்ணுக்கு உடன் செல்லுகிற புலம்போல காணும் காட்ட காணும் கண்ணுக்கு. அப்புறம் என்னதுங்க? உடன் செல்லுகிற உளம்போல. அது என்னதுங்க? காட்டி காணும் உளம்போல. இப்போ இந்த கண்ணுக்கு என்ன செய்யணும்? காட்டுனா இது காணும், இது கண்ணோட இலக்கணம். காட்டுனா காணுவது கண்ணோட இலக்கணம். இந்த ஆன்மா என்ன செய்யும்? அதுக்கு காட்டிட்டு இதுவும் காணும். அதுக்கு காட்டுறது மட்டும் இல்ல, இதுவும் என்ன செய்யும்? காணும். காட்டி காணும் உளம் போல. காட்ட காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம் போல. இது ஓமை, இது ஓமை. அப்போ அறிவித்தால் அறிகிற ஆன்மாவுக்கு இது கண் போல. ஆன்மா என்ன செய்யும்? அறிவித்தால் அறிவும். அப்போ ஆன்மாவுக்கு அறிவிப்பது எது? சிவம். சரி, நீ உனக்கு காட்சிட்டு பார்த்துக்கியான்னு இல்லை, இவனும் அதை அனுபவிக்கணும். இவனும் என்ன செய்யணும்? அந்த விடயத்தை அனுபவிக்கணும். எனவே அதான் சொல்ற, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை, காண உள்ளத்தை என்னது? காட்ட காணும் உள்ளத்தை, காட்ட காணும் உள்ளத்தை கண்டு காட்டல். இது உபகாரம், இவனது கருணை. ஏன்னா காதாக பாருப்பா, உனக்கு என்ன வேணும்? அந்த விடயத்தை அனுபவிக்கணுமா? நான் மாயா கருவியெல்லாம் கொடுத்தாச்சு, மாயா கருவியெல்லாம் கொடுத்தாச்சு, அப்புறம் உனக்கு அறிவு கொடுத்தாச்சு. இதெல்லாம் இந்த அனுபவத்தை கொடுக்குற மாதிரி என்ன செய்யறேன்? உனக்கு கூடவே அனுப்புறேன், கூடவே அனுப்புறேன். நீ என்ன செய்ய? இவனை எல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு அவன் என்ன செய்வான்? இவனும் சரி சரின்னு மண்டையாட்டுவான். அது ஏப்பா நீ வந்தா செய்வியா? நான் வந்துடலாங்க, போயிடலாங்கம்மா. அந்த வீட்டு வாசலை தாண்டின உடனே போயிருவன்னா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்கு. சரி, எனக்கும் தெரியாது, ஆமா இவனுக்கும் தெரியாது, அந்த கருவிக்கும் தெரியாது. என்ன செய்யணும்? இது உனக்கு சொல்லியிருந்தா நானே வரேன். அப்படி யார் வரணும்? சிவம் கூடவே வரணும். ஒவ்வொரு போகத்திலும் என்ன செய்யணும்? ஆன்மாக்களுக்கு அவன் என்ன செய்யணும்? காட்டிக்கொண்டே. அதான் அந்த 2 அதிகாரம் வைக்கிறார் 11ல். என்னது? இவ் ஆன்மா என்னது? ஆன்மா அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விட. எது ஒன்றையும் என்பது என்னங்க? உலகத்தையும் இவன் அனுபவிக்க மாட்டான், சிவத்தையும் அனுபவிக்க மாட்டான், சிவத்தையும் அனுபவிக்க மாட்டான். அப்போ யார் வரணும்? பெருமான் உடன் நிற்கணும். அப்போ உடன் நிற்கிற